இவளுகள பூரா மாத்திக்கட்ட வந்த எனக்கு இவ்வளோ பெரிய ஷாக்கா அப்படிங்கிற மாரி ஆவாரம் பூத்து குலுங்குதுங்க. வந்துட்டோம்ல மழை வெயிலுக்கெல்லாம் தப்பிச்சு பத்தியில எம்புடு பூ பூத்துருக்கோம் அப்படின்னு இந்த பூவை பார்க்குறப்ப எனக்கு மஞ்சக்காட்டு மைனா அந்த சாங்கு தாங்க ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ மஞ்சையா காடு ஃபுல்லாமே இருந்துச்சுங்க. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பறிப்புமா இன்னும் கொஞ்சம் பறிப்புமான்னு. அந்த ஆசை கொஞ்ச நேரம் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடியலைங்க. ஒருத்தியாக படிக்கிறப்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நிறைய பூ இருந்துச்சு. எனக்கு தேவைக்கு மட்டும்தான் ஆவாரம் பூ பறிச்சுப்பேன். பக்கத்தில் கேட்டாங்கன்னா பறித்து கொண்டு கொடுப்பேன். அவங்க அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், கொடுக்கலனாலும் விட்டுருவேன். ஏன்னா அவங்க முடியாதவங்க தான் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு சுகர் இருக்குடா வச்சு கொண்டு கொடுறா அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு ஹெல்ப்பிங் மைண்டோட கொண்டு போய் கொடுப்பேன். உங்ககிட்ட இந்த பூவை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவேன், நீ நல்லா இருப்பம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அப்படியே எனக்கு ஒரே பூரிப்பாக இருக்குது. ரொம்ப தெரிஞ்சுமா எனக்கு ஆசையே வேணாமா நீயே வச்சுக்கம்மா நீ நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒடியாந்துருவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பூ பூத்து குலுங்குதுன்னு. இது நிரந்தரம் இல்லைங்க. மேக்ஸிமம் பக்கம் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நம்ம அழகிகளை பார்த்தா ரொம்ப சிக்கு மாட்டி வச்சிருந்தாளுங்க. எனக்கு இவளுகளோட பெரும் தொல்லையே என்ன தெரியுமா, சிக்கு மாட்டுறதா. எங்கன கட்டினாலும் சிக்கா பட்டு வச்சிருவாளுங்க. எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவளுகளை மாற்றி கட்ட போக சொன்னாலே எனக்கு பயமாக இருக்கும். எந்தெந்த முள்ளில் எங்கெங்கே சிக்கு மாட்டி வச்சிருக்காளுகளோன்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு முள்ளுலையும் ஒவ்வொரு இதுலேயும் சிக்கு மாட்டி வச்சிருவாங்க. கையில் குத்தி காலில் குத்தி சாமி எனக்கு படாத பாடுபட்டுவேன். இவளுகளை பிடிச்சிட்டு மாற்றி கட்டவங்களாட்டி போங்கடி அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் இவளுக்கு மேலே ரொம்ப லவ் பண்ணுவேன் இவளுகளை. ஆனால் இவளுக்கு சிக்கு மாட்டுறப்பதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு வழி எல்லாத்தையும் மாற்றி கட்டிட்டு அப்படியே வர வழியில் அரப்பு செடி இருந்துச்சு. சரி அதுலேயும் பறிச்சுக்குவோம். நம்ம வீட்டில் வேறு அரப்பு பொடி வேறு தீர்ந்து போச்சு. இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு குளிக்கணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். வர்றப்ப சவுரி கொடி நீளமாக இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்குவோம். இயற்கையாக கிடைக்கிற எதையுமே விடக்கூடாது. பறித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவை எப்போ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா இழுக்க வரவே மாட்டேச்சு. ஒரு வழியாக இழுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது. இதெல்லாம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி என்னென்ன பறிச்சிருக்கேங்கிறத. ஆவாரம்பூ பறிச்சிருக்கேன். அரப்பு குளியலுக்கு தேவையான எல்லா பொருளுமே பறிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களுமே ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக தலையை அலசி குளிங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இயற்கையாக பண்ணுறப்ப எல்லாமே நல்லாயிருக்கு. ஹேர் கொட்டவும் கொட்டாது, நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நான் பறித்தது மாடு மேய்ச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.